இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இந்த வீடியோ பதிவு ரஷ்யாவோட கிரானைட் 4 அப்படிங்கிற ஒரு புது ரிகானிசான் ட்ரோன்கள் தான். இந்த ட்ரோன் சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே மாஸ் ப்ரொடக்ஷன் போகலாம், ரொம்ப அதிக அளவில் கை கொடுக்குது, ரொம்ப சூப்பராக வேலை செய்யுது அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்புலன்னு சொல்லப்பட்டு வருது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னப்பா? ஏன்னா ட்ரோன்கள்னாலே பல வகையான ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இந்த ட்ரோனுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது போல கேட்டிங்க அப்படின்னா, இந்த ட்ரோன்கள் அந்த சிக்னல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரேடியோ சிக்னல்ஸ் எந்த டைரக்ஷன்லேருந்து போயிட்டு இருக்கு, இது பறந்துட்டு இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல என்ன மாதிரியான ரேடியோ சிக்னல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதனால சிக்னல் இன்டெலிஜென்ஸாகவும் இந்த ட்ரோன்களை வந்து பயன்படுத்த முடியும். அதாவது இன்டெலிஜென்ஸ் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்காகவும். அது மட்டும் இல்லாமல் இப்போ உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்லரிகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த ஆர்ட்லரியோட குண்டு ஒரு பக்கத்துலேருந்து வரும் இல்லையா, ஸோ அதை பார்க்கும்போது எந்த இடத்துல இந்த ஆர்ட்லரி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதோட லொக்கேஷனை ஆர்ட்லரிக்க கொடுக்க முடியும். ஸோ இதனால இந்த கரிஷ்னோபல் ஸ்ட்ரைக்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அது போல் ஆர்ட்லரிக்கு இந்த ட்ரோன்கள் எக்ஸாக்டாக லொக்கேஷன்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கு. அதனால ரொம்ப அதிக அளவில் பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த ட்ரோன்கள்னால சிக்னல்ஸை ஜாம் பண்ண முடியும். அதாவது எதிரிகளோட ரேடியோ கம்யூனிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரேடியோ வேவ்ஸ், அதை வந்து ஜாம் பண்ண முடியும். அது கூடவே ரேடியோ ரிலேவாகவும் இது வேலை செய்யும். இப்போ ரஷ்ய வீரர்கள் இருக்காங்க, முன்னேறி உக்ரைனோட நிலைக்குள்ள ரொம்ப தூரம் ஊடுருவி போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ரேடியோ சிக்னல்ஸில் வந்து இன்டரப்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த ட்ரோன்களை பறக்க விட்டாங்க அப்படின்னா அந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து இது ரிப்பீட்டடாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறனால ரஷ்யாவோட கம்யூனிகேஷன் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். இந்த கம்யூனிகேஷன் சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கும். இது போல் பல வகையான பெனிஃபிட்ஸ் இந்த ட்ரோன்களுக்கு இருக்கிறதுனால இதுக்கு மேலே இது அதிக அளவில் ரஷ்யா பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அப்புறம் இந்த ட்ரோன்கள்னால 11,500 அடி உயரம் வரைக்கும் பறக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதோட வேகம் அதிகபட்சம் 145லேருந்து 150 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். ஆனால் நார்மலாக என்ன ஸ்பீடில் இது பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா 90 கிலோமீட்டர் வேகத்தில் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆப்ரேஷனல் ரேஞ்ச், அதாவது எந்த அளவுக்கு ரேடியஸில் இது கவர் பண்ணும் வேலை செய்யும் அப்படின்னா 70 கிலோமீட்டர் சுற்றளவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வேலை செய்யும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அதுவும் ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் இதனால் பறக்க முடியும் தொடர்ந்து அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது போர் சூழல் எக்ஸாக்டான டேட்டாஸ் கிடைக்காது. சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரங்கிறாங்க, சில சோர்ஸஸ் 8 மணி நேரம் வரைக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது ரிகானிசான் ட்ரோன்கள், இதோட பயன் எந்த அளவுக்கு இருக்குது, அதாவது என்ன மாதிரியான மாடியூல் இந்த ட்ரோனில் இன்ஸ்டால் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இது 30 கிலோ எடையை வந்து தூக்கிட்டு சுமக்க முடியுமாமா. இதில் வந்து இந்த சிக்னல் ரிலேக்காக யூஸ் பண்ணுறாங்களா, பல பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, இல்லை வெறும் மானிட்டரிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்களா, வெறும் இமேஜை மட்டும் எடுக்கிறதுக்காக பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு அதோட வேரியேஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாடியூலுக்கு ஏற்ற மாதிரி இதோட ஸ்பீடு, இதோட ரேஞ்சு எல்லாமே வேரி ஆகும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அடுத்தது ரஷ்யாவோட KH-38 MK என்ற ஒரு மிசைல் தான். இந்த மிசைல் ஒரு ஏர் லான்ச்டு மிசைல். இது ஹெலிகாப்டர்லேருந்து லான்ச் பண்ணலாம், Sukhoi Su-34லேருந்து லான்ச் பண்ணிக்கலாம். இதோட ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதா சொல்லிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 45 கிலோமீட்டர் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் இது போர் சூழல் இல்லையா, எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 65 கிலோமீட்டர், 65 கிலோமீட்டருங்கிறாங்க. மேபி 80 கிலோமீட்டர் கூட இருக்கலாம். போர் சூழல் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போது இந்த மிசைலுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இது ஒரு சேட்டலைட் நேவிகேஷன் மிசைல் தான். சேட்டலைட்டோட கிளானஸோட ஹெல்ப் இருக்கிறதுனால துல்லியமாக ஒரு இலக்கை குறி வச்சு தாக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. நார்மலாக இருக்கக்கூடிய மிசைல் தான். இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிறத கேட்டிங்க அப்படின்னா, இந்த மிசைலில் 2 வார்ஹெட்டை பொருத்த முடியும். அதுவும் 2 விதமான வார்ஹெட்டை பொருத்த முடியும். உதாரணத்துக்கு இந்த ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ஃப்ராக்மெண்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த வார்ஹெட்டையும் பொருத்த முடியும், கிளஸ்டர் வார்ஹெட்டையும் பொறுத்துக்க முடியும். ஆனால் இது ரெண்டுக்குமே வந்து வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். அதாவது இந்த பிரைமரி வார்ஹெட், செகண்டரி வார்ஹெட் இருக்கு. இந்த பிரைமரி வார்ஹெட்டுங்கிறது 300லேருந்து 350 கிலோ வரைக்கும் எடை இருக்கக்கூடிய வார்ஹெட்டை வச்சுக்கலாம். செகண்டரி வார்ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 கிலோ இருக்கக்கூடிய வார்ஹெட்டை வந்து வச்சுக்கலாம், எடையுள்ள வார்ஹெட் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஸோ ரஷ்ய வீரர்களுக்கு எந்த இடத்துல எதுக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரியான மிசைல் இதை பண்ணி பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து கிளஸ்டர் மியூனிஷன் அதிகமாக வேணும்னா பிரைமரி வார்ஹெட்டில் போட்டுட்டு செகண்டரி மியூனிஷனில் இந்த ஹை எக்ஸ்ப்ளோசிவ் குண்டுகளை பயன்படுத்திக்கலாம். அப்படி பண்ணும்போது இது போல் மாற்றி அவங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி 2 டைப்பான வார்ஹெட்டை ஒரே மிசைலில் அட் அ டைமில் லான்ச் பண்ணும்போது இம்பாக்ட் ரொம்ப அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதுவும் அதிக அளவில் கை கொடுக்குது அப்படிங்கிறத ரஷ்யா தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் உக்ரைன் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமாக போட்டிருக்காங்க, அதாவது இந்த வேம்பயர் ட்ரோன்கள், குறிப்பாக இந்த பாபா யாகா ட்ரோன்கள்னு சொல்லப்படுது இல்லையா, அந்த ட்ரோன்கள் ரொம்ப அதிக அளவில் உக்ரைனுக்கு ஒரு கட்டத்தில் கை கொடுத்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ரஷ்ய வீரர்கள் எலக்ட்ரானிக் வார்ஃபேராக இருக்கட்டும், பல வகையான தாக்குதல்கள்னால அந்த ட்ரோன்கள் பெருமளவில் பயனுள்ளதாக இல்லாமல் மாதிரி மாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவும் அதே போல் ஒரு காப்பியை வந்து ரிப்ளிகா செஞ்சுருந்தாங்க.
ஸோ இந்த ஒரு காரணத்தினால இப்போ உக்ரைன் தரப்புலேருந்து நாங்கள் அதை அப்கிரேட் பண்ணிட்டோம், பாருங்க களத்தில் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத காமிச்சிட்டு இருந்தாங்க. நேற்றுக்கு நம்ம பார்த்துருந்தோம் ரஷ்யாவோட ஆர்லேண்ட் ட்ரோன்களை உக்ரைனோட வீரர்கள் வந்து ட்ரோன் ராமிங் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உங்களோட புது பாபாயாகோ ட்ரோன்கள் இருக்குல்ல, இங்கே மேலே பறந்துட்டு இருந்தது, நாங்கள் பார்த்தோம், நாங்களும் அதை அடிச்சிட்டோம் பாருங்க அப்படிங்கிறது உள்ள ரஷ்யா தரப்பு வந்து வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோ பதிவு தான் இது. ஸோ இந்த ட்ரோன் ராமிங்ன்றது இதுக்கு மேலே ரொம்ப அதிக அளவில் நடக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா இந்த உக்ரைன் மேற்குலக நாடுகளோட சப்போர்ட்டோட பெருமளவில் ரஷ்யாவோட பகுதிகளை தாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் இருதரப்புலையும் ஹைடெக் வார் போக போகுது. இப்போ நடந்ததெல்லாம் மேட்ரே இல்லை, இதுக்கப்புறம் ஆரம்பிக்க போகிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு யுத்தம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ பில்டப் ரொம்ப அதிகமாக இருக்குது, புஷ்னு போயிருமா அப்படிங்கிறது போல இருக்குது. ஏன்னா இந்த ரொபோத்தைனியை குறைஞ்சாங்க இல்லையா, அதனால கொஞ்சம் டவுட் இருக்குது எல்லா நாடுகளுக்கும் உக்ரைன் மேலே. ஸோ இந்த தடவை எப்படி குறையிறாங்க, எங்கே குறையிறாங்க அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் தேவை அப்படின்னு உக்ரைன் தரப்பில் பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் உக்ரைன் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான குற்றச்சாட்டுகள் வந்திருந்தது. என்ன அப்படின்னா இந்த உக்ரைனோட வீரர்கள் வந்து மக்களை வந்து வற்புறுத்தி பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க இல்லையா, இது போல வீடியோ பதிவுகள்லாம் வருது இல்லையா. ஸோ இது போல வீடியோ பதிவுகள்லாம் வந்து ரஷ்யா வந்து இது போல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ரஷ்யாவோட சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன்ஸுக்குன்னு தனியாக ஒரு டீம் இருக்குது, அவங்க இது போல நடிச்சு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு வீடியோ பதிவு சைலோட இருக்கும். இந்த வீடியோ பதிவு டின்ப்ரோலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ பதிவு, இது உக்ரைன் சோர்ஸால் கொடுக்கப்படுற வீடியோ பதிவு. இது எப்படிங்க அங்கே ரஷ்யா வந்து உங்களை மாதிரி வேஷம் போட்டு டின்ப்ரோவில் இருக்கிற மக்களை வந்து ரஷ்யாவுக்கு இழுத்துட்டு போகிறாங்களா, இல்லை எப்படி இழுத்துட்டு வந்து உக்ரைனுக்கு கொடுத்துருவாங்களா இவங்க அப்படிங்கிறதோட தெரியல. அனலிஸ்ட் தரப்பில் இது போல் கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ அது ஜியோலாக்கேட்லாம் பண்ண முடியுது, ஏன்னா வீடியோ பதிவு தான், அந்த இடம் எல்லாமே தெரியுது இல்லையா. ஸோ அதனால வந்து அது எப்படி மேபி ரஷ்யா பெரிய ஆளுங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எதிரி நாடு சண்டை நடந்துட்டு இருக்குது, அந்த நாட்டுக்குள்ளேயே போய் அங்கே இருக்கிற மக்களை வாலண்டியராக பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்கன்னா எப்பேற்பட்ட நாடு ரஷ்யா பார்த்தீங்களா. ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறதாங்க உண்மை, உக்ரைனோட மக்களை வாலண்டியராக பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா. அது டின்ப்ரோக்குள்ள வந்து பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. எது எப்படியோ இருதரப்பில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன, ரஷ்யா வந்து இப்படி பிடிச்சிட்டு போகிறாங்க, இதில் அவங்க ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை உக்ரைன் தான் வந்து இது போல செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது ஜெர்மனி தரப்புலன்னு சொல்லிட்டாங்க, பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல ரஷ்யாவோட நிலைக்குள்ள விமானங்களை டேக் ஆஃப் பண்ணாலே போட்டுலாம், குறிப்பா இந்த பெல்கிராட் பகுதியெல்லாம் நீங்க அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இட்டாலி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து உக்ரைன் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிறாங்க, பயன்படுத்திங்க அப்படிங்கிறது போல நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா. அது வந்து இப்போ நம்மளுக்கு நிறுவனமாகுது. ஏன் அப்படின்னா இட்டாலி வந்து ஆயுதங்களை வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் வெப்பன்ஸை வந்து ரஷ்யாவுக்கு எதிராக யூஸ் பண்ணக்கூடாதுனாங்க. ஆனால் இப்போ இட்டாலி வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுக்குறாங்கன்னா எப்படி ஜெர்மனியோட ஃபார்மேட்டை பின்பற்றுறாங்களா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் உங்களை பாதுகாத்துக்குங்க, ரஷ்யாவோட விமானங்களை வந்து தூக்கிடுங்க அப்படிங்கிறது போல இதுக்கு மேலே அலோவ் பண்ணிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. இப்போ இட்டாலி என்ன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்கன்னா சாம்பிட்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இது இந்த ஐரிஸ்டி இருக்கு இல்லையா இந்த ஜெர்மன் வெர்ஷன். ஸோ அதே போல தான் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க இட்டாலி வந்து உக்ரைனுக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு கை கொடுக்குது உக்ரைனுக்கு அப்படிங்கிறது போல பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ அடுத்தது போலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்களாமா. அதாவது இந்த வண்டி வாகனங்கள் போகுது இல்லையா, ஸோ அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இந்த போலாண்டு உக்ரைனோட பார்டரில் ஒரு போர்ட்டை ஒரு செக் பாயிண்ட் வந்து ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதாவது ஏன் வந்து சும்மா இந்த போலாண்டில் இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் வராங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. சமீப காலமாக கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க, இப்போ என்ன திருப்பி ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்துடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. இதுக்கு அரசியல் புரட்சியில் ரூமர்களாக இருக்குது, இது வந்து ரூமர் தான், யாராவது சொன்னாங்கன்னா இது பொய்ன்னு சொல்லிக்கிறாங்க செந்தில் டிஃபென்ஸில் அப்படிங்கிறது போல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அவங்களோட விழிப்புணர்வு பர்பஸ்க்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். ஓகேவா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ போலாண்ட்லேருந்து உக்ரைனுக்கு அதிக அளவில் ஆயுதங்கள் வருது. இப்போ ஆயுதங்கள் வருதுங்கிறத வந்து வீடியோ எடுத்து போட்டுறாங்க இல்லையா, வீடியோ எடுத்து போடுறதுனால நம்மளே பார்த்துக்கிறோம். ஸோ ரஷ்யாவுக்கு தெரிஞ்சது இது என்னைக்கு வந்திருக்கு, எப்போ வந்திருக்கு, எந்த இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணியிருப்பாங்க, எந்த வழியாக வந்திருக்கு அப்படிங்கிறதா தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக குழப்பணுன்றதுக்காக இது போல் பல பகுதியிலையும் ப்ரொட்டஸ்ட் பண்ணிடுறதுனால எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ட்ரக்குகள் எடுத்துகிட்டு போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. சில நேரங்களில் உக்ரைன் என்ன பண்ணுறாங்க, உக்ரைனு ட்ரக்குகள் எடுத்துகிட்டு வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஆயுதங்களை தன் ட்ரக்கு வழியாக எடுத்துகிட்டு வர்றதுனால எக்ஸாக்டாக வந்து தெரிஞ்சுக்க முடியறது இல்லை. அதாவது எந்தெந்த வண்டியில் வந்து ஆயுதங்கள் இருக்குது, அதாவது ஆயுதம் இருக்கிற வண்டி கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டிடுது மக்கள் மத்தியில் ப்ரொட்டஸ்ட்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட டிரைவர்ஸ் போய் அதில் உட்காந்துக்கிட்டு இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் கொஞ்சம் கலவரம்லாம் கொஞ்சம் அடங்குற மாதிரி இருக்கும்போது எடுத்துகிட்டு அப்படியே வந்துடுறது. அது உக்ரைனோட வண்டி போனாங்க விடலிங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுறது. இப்போது
உக்ரைனோட வண்டி எம்டியா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொண்டு போய் அங்கே விட்டுருந்தாங்கன்னா போலாண்டு வண்டி வந்து போலாண்டோட ஆளுங்க வந்து அந்த வண்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அடுத்தது அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின்லேருந்து இந்த தானியங்கள்லாம் கொட்டுற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சேப்பா அப்படிங்கிறது போல கேள்விகளாக நம்மளுக்கு வருது. அதாவது அது எல்லாத்தையும் சும்மா நடிப்புக்காக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் எல்லா வண்டியெல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுட்டு சும்மா தானியங்கள்லாம் கொட்டுறாங்க, இது போல் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது எல்லாம் மக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த பகுதி தெரிஞ்சுக்கிறதுனால அதெல்லாம் ட்ராக் பண்ணவும் முடியறது இல்லை. எதுக்காக அங்கே நிற்கிது, எத்தனை நேரம் அங்கே நிற்கிது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் கால்குலேட் பண்ண முடியறது இல்லை இல்லையா. ஸோ அந்த டைமில் அதை நிப்பாட்டி வச்சுக்கிற அந்த டைமில் அந்த வண்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆயுதங்களை ஸ்டோர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் உக்ரைனுக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க அப்படிங்கிறது போலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது போல் யாராவது சொன்னால் நம்பாதீங்க. நான் போலாண்டுங்கிறது ரொம்ப நல்ல நாடு இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால யாராவது சொன்னாங்கன்னா இது ப்ரொபகண்டாவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. என்ன அப்படியா என்னன்ற உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நம்ம இது போல பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது போல. ஸோ இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.